Good morning, students. 12th Biology, page number 150, 9.2, the remaining part of the gene therapy. There are two strategies involved in gene therapy, namely gene augmentation therapy, which involves insertion of DNA into genome to replace the missing gene product, and gene in இந்த மரபணு சிகிச்சையில் இரண்டு விதமான உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தப்படுது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜீன் அக்குமெண்டேஷன். த செகண்ட் ஒன் இஸ் ஜீன் இன்ஹிபிஷன்ஸ். ஜீன் அக்குமெண்டேஷன்னா மரபணு பெருக்குதல் சிகிச்சை. ஜீன் இன்ஹிபிஷன் மீன்ஸ் மரபணு தடை சிகிச்சை. இந்த ரெண்டு உத்திகள் மூலமாக இந்த மரபணு சிகிச்சையானது மேற்கொள்ளப்படுது. ரெண்டு இருக்குது, ஜீன் அக்குமெண்டேஷன்ஸ், ஜீன் இன்ஹிபிஷன்ஸ். The first type, gene augmentations therapy, which involves insertion of DNA into the genome to replace the missing gene product. மரபணு பெருக்குதல் சிகிச்சை முறையில் இழந்த மரபு பொருளை, அது இல்லாத அந்த மரபு பொருளை ஈடு செய்ய மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் அது மரபணு பெருக்குதல் சிகிச்சை முறை என்று அழைக்கப்படுது. நல்லா பார்த்துக்கோங்க. இழந்த மரபு பொருட்களை ஈடு செய்வதற்காக மரபணு தொகுதியில் டிஎன்ஏவை நுழைத்து சரி செய்யக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் அது மரபணு பெருக்குதல் சிகிச்சை முறை என்று அழைக்கப்படுது. இந்த இரண்டாவது டைப் பார்த்தோம்னா ஜீன் இன்ஹிபிஷன் டைப்பு. உணர்தடை மரபணுக்கள், ஜீன் இன்ஹிபிஷன் மீன்ஸ் மரபணு தடை சிகிச்சை. இந்த மரபணு தடை சிகிச்சை முறையில் என்ன செய்கிறாங்க பார்த்தோம்னா, the gene inhibition therapy, which involves insertion of antisense gene which inhibits the expression of dominant gene. இந்த மரபணு தடை சிகிச்சை முறையில் உணர்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யும் சிகிச்சை முறைக்குத்தான் அது மரபணு தடை சிகிச்சை முறை என்று அழைக்கப்படுகின்றது. இன்சர்ஷன் ஆஃப் ஆன்டிசென்ஸ் ஜீன், உணர்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்கிறது. இந்த இன்சர்ஷன் ஆஃப் ஆன்டிசென்ஸ் ஜீன் விச் இன்ஹிபிட்ஸ், அது என்ன செய்யுது, இந்த ஆன்டிசென்ஸ் ஜீன் என்ன செய்யுதுன்னா தடை செய்யுது. விச் இன்ஹிபிட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டாமினன்ட் ஜீன். டாமினன்ட் ஜீன் மீன்ஸ் ஓங்கு மரபணு, அந்த ஓங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யுது. அந்த வேலையை தான் எது செய்யுது, இந்த ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸ். இந்த ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸ் உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுற மூலியமாக அந்த டாமினன்ட் ஜீனோட வெளிப்பாட்டை இந்த ஜீன் தடை செய்யக்கூடியது, தடை செய்யுது. இந்த மாதிரியான சிகிச்சை முறைக்கு பேர் தானது மரபணு தடை சிகிச்சை முறை என்று அழைக்கப்படுது. இன்னொன்று என்னது மரபணு பெருக்குதல் சிகிச்சை முறை, இன்னொன்று என்னது மரபணு தடை சிகிச்சை முறை. இதில் என்னது ஒரு உணர்தடை மரபணுக்களை இன்சர்ட் பண்ணுறது மூலியமாக அது என்ன செய்யுது, ஒங்கு மரபணுவின் வெளிப்பாட்டை தடை செய்யுது. இதன் மூலமாக இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. The two approaches to achieve gene therapy are somatic cell and germline gene therapy. இந்த மரபணு சிகிச்சையை வெற்றிகரமாக செய்ய உடல் செல் மரபணு சிகிச்சை, அதுக்கு பேர் அது சொமாட்டிக் செல், அண்ட் இனசெல் மரபணு சிகிச்சை ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி என்னும் இரண்டு வழிமுறைகள் உள்ளன. இந்த சிகிச்சை முறையை வெற்றிகரமாக நல்லா இயல்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெண்டு டைப்பான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒன்று என்னது சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி, இன்னொன்று என்னது ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. இந்த ரெண்டு வழிமுறைகள் மூலமாக இந்த ஜெர்ம் ஜீன் தெரப்பி வெற்றிகரமாக செய்து முடிக்கப்படுகின்றது.